மதுரவாயல் பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த நாகாத்தம்மன் கோயிலை இடித்தபோது பக்தர்கள் சிலர் சாமியாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவாயல் பகுதியில் நாகாத்தம்மன் கோவில் ஒன்று சாலை ஓரம் அமைந்திருந்தது. இந்த கோவில் தனது வீட்டின் முன்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருப்பதாக சாந்தி முனிரத்னம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு கோயிலை இடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவின்படி சில நாட்களுக்கு முன்னர் கோவில் ஆக்கிரமிப்பை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் வந்திருந்தனர். அப்போது கோயிலை இடிக்க பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தேர்தல் நேரத்தில் கோயிலை இடிக்க வேண்டாம் என அதிகாரிகள் திரும்பி சென்றனர். அப்போது அங்கு திரண்டு போராடிய பக்தர்கள் கோவிலை இடிக்க வழக்கு தொடர்ந்த சாந்தி என்பவரது வீடும் 4 அடி ஆக்கிரமிப்பில் உள்ளதால் அதையும் இடிக்க வேண்டும் என குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் இன்று ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்கவும் கோயிலை இடிக்கவும் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்புடன் அதிகாரிகள் வந்தனர். மேலும் கோயிலை இடித்தவுடன் ஆக்கிரமிப்பு இடத்தில் இருந்த வீட்டின் முன் பகுதியையும் இடித்தனர். இதற்கிடையே கோயிலை இடிக்கும் போது அப்பகுதி மக்கள் கூடி எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சிலர் பக்தர்கள் பரவசத்துடன் சாமியும் ஆடினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. அது மட்டுமின்றி சாமி சிலையுடன் பெண்கள் சிலர் கூடி உச்சநிட்டு அழுதது சலசலப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.